ஹே காய்ஸ், இன்னைக்கு வீட்டில் ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால சிக்கன் வச்சு ஈவினிங்காக அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். சடனாக ராமன் சாப்பிடணும் போல இருந்ததுனால சிக்கன் ராமனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிக்கனை மட்டும் சிக்கன் 65 போடுறதுக்கு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ராமன்னாலே டாப்பிங்ஸ் தான் அதிக வேலை இருக்கும். டாப்பிங்ஸ்னாலே வெஜ்ஜஸும் நிறைய ஆட் பண்ணலாம் அண்ட் மீட் இருந்தாலும் மீட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட மீட் இருக்கிறதுனால நான் மீட்டும் ஆட் பண்ணுறேன், சம் வெஜ்ஜஸும் ஆட் பண்ணுறேன். வெஜ்ஜஸில் கேப்சிகமும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் ராமனுக்கு நீட்டாக தான் கட் பண்ணணும், அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பன்னீரையும் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பன்னீரை மேக்னேட் பண்ண வேணாம், தவால மசாலாஸ் போட்டு டோஸ்ட் பண்ணாலே அது டேஸ்டா இருக்கும். இதுக்கு நடுவில் மேகியும் வேக வச்சுக்கலாம். தண்ணியில் லைட்டா சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் மேகி வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க, இது அந்த அளவுக்கு குக் ஆகக்கூடாது. அண்ட் நான் இன்சைட் சிக்கன் அப்படியே டீப் ஃப்ரை பண்றேன். ஷாலோ ஃப்ரை கூட பெட்டர் ஆப்ஷன் தான். மேகி வெந்தோடனே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, இந்த தண்ணியை தான் நம்ம பிராத்தா யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வெஜ்ஜஸை சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு ஃபர்ஸ்ட் கேப்சிகம் ஆட் பண்றேன். எவ்வளவு வெஜ்ஜஸ் வச்சிருந்தாலும் ஒரு வெஜ்ஜஸா தான் நம்ம சாட்டே பண்ணணும், மொத்தமா போட்டு சாட்டே பண்ணக்கூடாது. அண்ட் ஒவ்வொரு வெஜ்ஜஸ்க்கும் தனித்தனியா பெப்ரிகா பவுடர் அண்ட் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கணும். ஒவ்வொரு வெஜ்ஜஸும் 2 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கினா போதும், அதுக்கு மேல வேணாம். வதக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். சேம் நெக்ஸ்ட் வெஜ்ஜஸ்க்கும் அதே ஸ்டெப் தான். லைட்டா பட்டர் விட்டு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணா போதும். அண்ட் வெஜ்ஜஸ்க்கு கண்டிப்பா பட்டர் யூஸ் பண்ணுங்க. பட்டர் யூஸ் பண்ணி சாட்டே பண்ணும்போது அது ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அனதர் சைட் சிக்கன் வெந்தோடனே தனியா எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், லைட்டா சால்ட் ஆட் பண்ணிட்டு அண்ட் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா பெரி பெரி மசாலா ஆட் பண்ணிருக்கேன். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கியூபா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். பன்னீர் சாஃப்டா இருக்கிறதுனால ஓவர் குக் பண்ண வேணாம், லைட்டா சாட்டே பண்ணா போதும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் போதும், அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் அதே பேன்ல ஒரு எக் போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறேன். எக் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பேன்ல ஆல்ரெடி மசாலாஸ் இருக்கிறதுனால நான் முட்டைக்கு எந்த மசாலாமே ஆட் பண்ணல, அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான், சாட்டே பண்ற வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அதே பேன்ல இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க மேகி வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ராமன் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல மேகி மசாலா ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பெரி பெரி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஃபிளேவருக்கு கார்லிக்கும் சில்லிஸும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஹீட் ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு ஆயிலோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லா மிக்ஸ் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேன்ல சூடு பண்ண வச்சிருந்த பிராத் எடுத்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டெப் வரைக்குமே பிராத் வந்து அடுப்புல லோ ஃப்ளேம்ல தான் குக் ஆயிட்டு இருக்கணும், அப்பதான் சர்வ் பண்ணும்போது சூடா இருக்கும். அதுக்கப்புறம் பிராத் வாட்டர்ல ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாட்டே பண்ண வெஜ்ஜஸை ஒரு சைட்லயும் ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா சிக்கனை முழுசா ஆட் பண்ணாம குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் டேஸ்ட் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா பார்க்க நம்ம ராமன் பவுல் இப்படிதான் இருக்கும். ஃபைனலா வெஜ்ஜஸ் மீட்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா பயங்கர சூப்பரா இருந்தது. மஸ்ட் ட்ரை, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.